ஐயாவுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க கண்டிப்பா எப்படிதான் செய்யணும், நன்மையான செயல்களை செய்யணும். ஏன்னா ஐயா அந்த அவதார நிறைவுல மக்களுக்கு சொன்ன தன்னுடைய வாய்மொழியாக சொன்ன நிறைய உபதேசம் சொன்னாலும் அவருடைய அந்த அவதார நிறைவு எப்போ நிகழ்ந்தது? வைகாசி மாதம் 21ஆம் தேதி பூச நட்சத்திரம் திங்கட்கிழமை என்ற ஐயா என்ன செய்யற அந்த அவதாரத்தை நிறைவு பண்றார். அந்த நிறைவுக்கு முன்னால கடைசியா ஐயா மக்களுக்கு கைய அப்படியே தன்னுடைய திருமுகத்தோடு ஒத்தி திருநாமம் கொடுத்து அந்த நிறைவு பண்றதுக்கு முன்னால சொல்லப்பட்ட வாசகம் 4 வரி. மக்கா உடற்குள் ஒத்துமிக வாழுங்கோ, இயல்பாக வாழுங்கோ, யாம் முழித்து வருகிறோம். பதறாமல் நீங்கள் பண்பாய் ஒரு போல இருங்கோ, சிதறாமல் செய்ய அனுகூலமுமாக இருங்க. அதாவது உடற்குள்ள குறியா நில்லுங்க. என்னதான் வெளியே பறக்க பார்த்தாலும் இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு தான்? குறிப்பிட்ட நாளைக்கு தான். அப்போ நம்ம எதற்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு லெக்கு இருக்கு. அந்த லெக்குக்கான அந்த லெக்கை அடைவதற்கான பயணத்திற்கு முக்கிய முழு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, முதல்ல நம்மை யார் என்று அறியணும் இல்லையா? இப்போ நான் யார் அப்படின்னா, நான் பாடுவேன், ஐயாவுடைய புகழ பேச வைக்க ஐயா ஒரு வாய்ப்பை தந்த ஒரு அடியவன், ஐயாவுடைய ஒரு அடிமைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னுடைய அடையாளத்தை சொல்கிறேன். என்னுடைய அப்பா அகிலத்திரட்டு சக்கரவர்த்தி சங்கரபாண்டியன் அவர்கள் அப்படின்னு நான் ஒரு அடையாளத்தை சொல்லுவேன். இப்படி நான் என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும் இது புறத்தன்மையில் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக நான் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அடையாளம் இல்லையா? ஆனால் நமக்குள்ளே ஒரு அடையாளம் இருக்குதுங்க. அந்த அடையாளம் என்ன? அதை நாம உணர்ந்து கொள்ளணும்னு சொன்னார் ஐயா. ஏன்னா ஐயாவை உணரணும், ஐயாவை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அவருடைய அம்சத்தை உணரணும். அதான் உடற்குள் குறியாக இருக்க ஐயா சொன்னார். அந்த உடற்குள்ள என்ன இருக்குது? ஒன்னே ஒன்று இருக்குது. அதுதான் இந்த உலகத்துல நம்ம ஒரு பொருளா, ஒரு தன்மையா, ஒரு அடையாளமா நமக்கு காட்டுவதற்காக ஒரு ஆதாரம். அதுதான் நம்ம சொல்லக்கூடியது உயிர் அப்படின்னு சொல்றோம். அததான் சிவம் என்ன சொல்லுவோம்? சிவம் இல்லை, சீவன்னு சொல்லுவோம் இல்லையா? பிள்ளைகளெல்லாம் ஏதாவது தொல்லை பண்ணால் சொல்லுவாங்க, ஏன் சீவனை போட்டு வாங்குது பாரு பிள்ளையா, தொல்லையை கட்டி வச்சிருக்கு. அது வரைக்கும் அந்த அம்மா பிள்ளை பிறகு தவம் இருந்து, ஐயா எனக்கு ஒரு பிள்ளை இருக்கா, கோயில் உண்டோ குளம் உண்டோ ஒரு இடம் விட மாட்டேன். அலைவன் கோயிலாக அலைஞ்சி பிள்ளையை பார்த்துருப்பான். ஆனால் அந்த பிள்ளை வந்தப்புறம் அது எல்லாம் சலிச்சிடும். அப்போ எது பெருசு? எதுவுமே பெருசு இல்லைங்க இந்த உலகத்தில். கிடைக்காதது வரைக்கும் தான் அது பெருசு. கிடைச்ச அப்புறம் என்ன? எல்லாமே குறிப்பிட்ட இல்லையா? அப்போ அந்த பிள்ளைகளை எப்பொழுதும் தொல்லை பெரியவங்க, தாய்மார், தந்தை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. சனியங்கிற வார்த்தையை பயன்படுத்த கூடாது. அதாவது பெண்கள் பொதுவாக இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. எப்படி? இல்லைங்கிற வார்த்தையே வீட்டில் சொல்லக்கூடாதாங்க. ஏன்னா வீட்டினுடைய குலவிளக்கு குத்துவிளக்கு அந்த அம்மா வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தால் அது ரொம்ப சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தாய்மார்கள் அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் குழந்தைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதனால தொல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ சொல்லுவாங்க, இந்த சீவனை வாங்குது. அப்போ இந்த சீவன்கிறது அதுதான் என்னது? சிவம். அதுதான் சிவம். இந்த சீவன் போயிட்டேன்னு வைங்க, நம்மளை யாராவது மதிப்பாளா? யாரும் மதிக்க மாட்டான். நல்லா பாடிச்சு, நல்லா பேசிச்சு, 2 நாள் வச்சுக்கிட்டு 3ஆவது நாள் அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஏன் உயிர் போனாலும் யாராவது சொல்லுவாளா? சொல்ல மாட்டான். உயிர் போச்சுன்னா என்ன? உடனே பாடியை மாற்றுங்க, அதுக்கு பிணம் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்து எல்லாம் அனுப்பிடுவாங்க. சரி, நிறைய காப்பு போட்டிருக்கேன், செயின் போட்டிருக்கேன், சரி பிள்ளைலாம் சம்பாதிச்சது ஒரு செயினை போட்டு அனுப்புங்கப்பா சொல்லுவாளா? போட மாட்டா. இந்த விரல்ல இருந்து வராட்ட மோதிரமா இருந்தாலும் என்ன செய்திருவாங்க? வெட்டி எடுத்தினாலும் அனுப்புவாங்களே தவிர ஒரு குண்டுமணி கூட என்ன செய்ய மாட்டா? போட்டு அனுப்ப மாட்டேன். போட்டு அனுப்புறது பெருசு இல்லை. இந்த ஏரியாலெல்லாம் போட்டு அனுப்பியிருக்கலாம், பெரியவங்களுக்கெல்லாம் மோதிரத்தை போட்டிருக்கலாம் இல்லையா? எம்ஜிஆருக்கு சமாதிக்குள்ளே அவருக்கு வாட்சை போட்டு அனுப்புகிறாங்களா? இப்பவும் போய் டிக்கெட் கேட்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குதா இல்லையா? அதுபோல் அனுப்புவாங்க. சரி, ஆனால் இந்த காலகட்டத்தில் தங்கத்தெல்லாம் போட்டு என்ன செய்துறாதுங்க? கடைசி காலத்தில் அனுப்பிடாதுங்க. ஏன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெளியே கிடக்கும் போனோம். தங்க விலை போகிற போக்கு அது இல்லையா? அதனால இந்த உலகத்தில் எதையுமே என்ன செய்ய மாட்டா? போட்டோன்னு சொல்லி
அனுப்ப மாட்டான். அப்ப இந்த உலகத்தில் இந்த ஜீவன் ஆகிய சிவம் இந்த உயிர்ல இருக்கிற உடல்ல இருக்கிறது வரைக்கும் தான் இது என்ன சிவமா நமக்கு தெரியும். இந்த உயிர் போயிட்டுன்னா அது என்ன சவம் தானே. அதனாலதான் ஐயா சொன்னார், உனக்குள்ள அதாவது உடற்குள் குறியாய் ஒத்துமிக வாழுங்க. இதை அற்புதமா சொல்லுவார் அருள்ல. உன்னாடே என்னாலும் உயிர்க்குயிராயிருக்கேனப்பா, ஊட்டுகிறேன் ஒட்டுகிறேன் நான் உயிர்க்குயிராயிருக்கிறேன், நான் என்னாலும் பள்ளி கொண்டு இருப்பதை நீ அறியவில்லை, இன்னும் என்னை அறியவில்லை, சோபனமும் சொல்லவில்லை. நான் உனக்குள்ளதான் உயிராய் இருக்கிறேன், உயிருக்கு உயிராய் இருக்கிறேன். ஆனா மக்கா நீ என்ன இன்னும் அறியல. நம்ம எப்ப அறிவோம்? ஐயாவுக்கு திருவிழான்னா அவரை அழகா அலங்காரம் பண்ணி ஐயான்னு சொல்லி நம்ம மனமாற வணங்குவோம். இல்லை வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி அந்த சமயத்தில் வணங்குவோம். மற்ற நேரத்தில் எப்போங்க வணங்குவீங்க? எப்போ வணங்குவீங்க சொல்லுங்க? பிள்ளைக்கு இப்போ பரிச்சை, எல்லாரும் 12th 10th யாரெல்லாம் எழுதியிருக்கீங்க? இங்கே இருக்கீங்களா? ஆமாம், வருது. இந்த அக்கா ஏதாச்சும் சொல்லுமா, கையை தூக்கணுமா வேண்டாமா யோசிக்குது. எல்லாருக்கும் நல்ல மார்க்கு கிடைக்கணும்னு ஐயாட்ட நல்ல வேண்டிக்கிடுங்க இல்லையா. காரித்தோட்டத்தில் ஒரு அற்புதமான திருத்தலம், சுற்றுப்பட்டி நிறைய கிராமத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு அற்புதமான ஒரு தலைமை இடமா எல்லா ஜாதி மக்களும் ஒன்றா இருந்த ஒரு அற்புதமான இடம் இல்லையா. அப்படி நாங்கள் வந்த உடனே பார்த்தோம், ஒரு ஆளை இல்லையே, எங்கே கொண்டு வச்சிருக்கு இது. இந்த நம்ம பழைய காலத்து முறை மாதிரி இருக்கும். அந்த குலதெய்வத்தை வணங்க போகணுன்னா ஒரு காட்டுக்குள்ளே போவான், போய் அங்கே போய் என்ன செய்வா. அன்னைக்கெல்லாம் உருவத்தை வச்சு தானே வழிபட்டோம். நம்ம உருவத்தை வச்சு வழிபடணும்னு சொல்ல முடியாது, நம்ம அப்படிதான் வழிபட்டோம். நம்ம வளர்ந்தது யாரு? காளி தானே வளர்த்தா இல்லையா. மாகாளி என்ற உயர்ந்த பிளக்காரி, ஓகாளி என்றவள் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தாயால வளர்க்கப்பட்ட நாம. பெத்ததான் யாரு? 6 7 அம்மமாரு. ஆனாலும் ஒரு பிள்ளைய பத்தி 7 நாராயணுடைய பிள்ளைய இந்த உலகத்துக்கு தந்துட்டு போயிட்டாங்க. வழக்கல பால் கூட விட்டல. நம்மளை ஆளாக்கி சீராட்டி திறமோடு எல்லா வித்தைகளையும் அடவு 18 அலங்கார வர்மமதும் கடகரியும் தொழிலும் கந்துகத்தின் தொழிலும் வாழ்வீச போர் வீச எல்லா விளையாட்டுகளை வீரங்களையும் தொழில்களை எல்லா நன்மையான வித்தைகளை கற்றுக் கொடுத்து ஆளாக்கி வளர்த்தவள் யாரு? பத்திரகாளி இல்லையா. அப்படிப்பட்ட பிள்ளைங்க நாம் அந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப என்ன செய்யணும், வீரமா இருக்கணும். இருந்தாலும் இங்க வந்திருக்கீங்க, இறைவன்ட்டு என்ன கேட்பீங்க? என் பிள்ளை 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதியிருக்கா, 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதி, இறைவா எப்படியாவது நீ என்ன செய்திரு, நல்ல மார்க்கை தந்து அடுத்தால படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை. இது ஒரு தவறே இல்லைங்க, நல்ல வேண்டுதல்லாம். இந்த மாதிரி நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போதான் என்ன செய்வோம், இறைவனை வணங்குவோம். அல்லாத நேரத்தில் வணங்குவோமா? வணங்க மாட்டோம் இல்லையா. அதனால ஆனா இந்த உயிருக்கு உயிராக என்றும் இருக்கக்கூடியவன் அவன். அவனை நாம வணங்குவதற்கு நீ தனி நிலையே வேண்டான்னு ஏன் சொல்ற? இப்ப இதெல்லாம் எதுக்கு கோயில் வச்சிருக்கிறோம், நம்ம இறைவனை வந்து வணங்குறதுக்கான விழா எடுக்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா சின்ன குழந்தையா இருக்க பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஒரு ஆப்பிள் பழம் எப்படி இருக்கும்னு ஆப்பிள் கடிக்காத சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸ்கூல் போன பிள்ளைங்களுக்கு ஆப்பிள்னா ஆப்பிள் பழம் ஃபர்ஸ்ட் போன உடனே வரைகிறது என்ன செய்வோம், ஆப்பிள் பழத்தை வரைகிறதுக்கு ஈஸி, கலர் கொடுக்கறதுக்கு ஈஸி, அவ்வளோ தெரியும். சிகப்பு கலரில் இருக்கும், பந்து மாதிரி இருக்கும், இவ்வளவுதான் தெரியும். ஆனால் நீங்கள் பிள்ளைகளுக்கு அதை தெரியப்படுத்தணும்னா வீட்டில் ஒரு ஆப்பிள் பழத்தை வாங்கி, மக்கா இதுதான் என்னது ஆப்பிள் பழம், இதுக்கு நிறம் எப்படி இருக்குது, அதுக்கு ஏற்கனவே நிறம் தெரிஞ்சாதான் தெரியும், இல்லைன்னா நிச்சயாது தெரியாது. நம்ம எல்லாருக்கும் ஆப்பிளை பார்த்தனால நம்ம சொல்லுவோம், சின்ன பிள்ளைக்கு தெரியுமா? தெரியாது. அது ஒரு கலர், அந்த கலரை பார்த்துருந்தா உடனே அது சொல்லுவோம் ஆப்பிள் என்ன கலர், சிவப்பு கலர். அதுக்கப்புறம் அதை சாப்பிட கொடுத்தீங்கன்னா அது என்ன மாதிரி இருக்கும் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க கள்ளிப்பழம் மாதிரி இருக்குங்க. ஒரு டீச்சர் இது ஒரு பழம் எடுத்து சாப்பிட்றீங்களே, நாங்களும் நிறைய பறிச்சு சாப்பிட்டு வரும்போது பார்த்தோம், இந்த வழியில நிறைய கள்ளியும் இன்னும் பெரிய பெரிய கள்ளியா இருக்கு. அப்பதான் சொன்னாங்க, சகோதரி எதுக்கா இதுலதான் இந்த பழம் காய்க்கும், அது கிடைக்குமா, அது சீசன் இல்லை. இப்போ நீங்க அந்த கள்ளி பழத்தை வெட்டி சாப்பிட்டீங்கன்னா ஆப்பிள் பழமோ அதுவும் ஒன்று, அதுதான் ஒரிஜினல் ஆப்பிள், அன்னைக்குள்ள ஆப்பிள். இன்னைக்கு அப்படி இல்லை,
நிறைய வெரைட்டி வந்துட்டு, இனிப்பாப்பிள், புளிப்பாப்பிள், என்னென்னலாமோ வந்தாச்சு இல்லையா?